ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்க போகுது. சனிக்கிழமை காலையில் நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம். ஸோ நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதை நான் பார்ட் 1 தனித்தனியாக போட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்காடு வந்துவிட்டோம். கரெக்டாக மணி வந்து 2:30 மணி ஆகுது. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெல்லிங்டன் ஹில் ரிசார்ட் தான் வந்திருக்கிறோம். இதான் ரிசார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ரிசார்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வில்லா டைப்பில் நிறையா கட்டி விட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வில்லாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து நம்பர் 3 உடைய வில்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ரெண்ட் பார்த்தீங்கன்னா வில்லாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ வில்லா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ரீனிஷாக அவ்வளோ சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் உள்ளே போய் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நாங்கள் ரெண்டடுக்கு எடுத்த வில்லா. நுழைஞ்சோடனே ஒரு ஹால், அதில் ஒரு சோஃபா செட், இன்வெர்ட்டர், டிவி டேபிள் எல்லாமே வச்சுருந்தாங்க. சேர் கொண்டு இருந்துச்சு. அது எக்ஸ்ட்ரா பெட் கூட போட்டிருந்தாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம், அதுமாதிரி காமன் டாய்லெட் பாத்ரூம். அதுமாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடுமே 2 பெட்ரூம் இருந்துச்சு. அதில் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெட்ரூம், எக்ஸ்ட்ரா பெட்ரூம் போட்டிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. எல்லா பாத்ரூம் டாய்லெட்டுமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் வித் கீசரோடு இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த விழாவுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 2 நாளைக்கு இருந்தோம். ஸோ நாங்கள் 10,000 ரூபாய் வந்து பே பண்ணோம். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இடம் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு, பில்லோ, பிளாங்கெட் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஒர்த்தபுளான ஒரு வில்லா தான் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சி. இது வந்து வெறும் தங்குறதுக்கு மட்டும்தான். சாப்பிட்றதுக்கு வேணும்னா வெளியில் மெஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி அங்கே சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் அன்றைக்கி ஏற்காடுக்கு வரப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் லன்ச் வேணும்னு சொல்லிட்டோம். அது வெஜ் மீல்ஸ் தான் கேட்டிருந்தோம். ஸோ எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வெளியில் கிளம்பிட்டோம். ஏற்காடை பொறுத்த மட்டுக்கும் நம்ம 5:30 மணிக்கு மேலே எங்கேயுமே நீங்கள் போய் எதுவும் பார்க்க முடியாது. எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடும். நாங்கள் ஆக்சுவலாக போட்டிங் போகிறதுக்காண்டி தான் வந்திருந்தோம். ஆனால் போட்டிங் க்ளோஸ் சொல்லிட்டாங்க. கடைசியில் ஸ்கை பார்க் ஒன்று ஓப்பனாக இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. எல்லோரும் லைனில் டிக்கெட் எடுத்து தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஸ்கை பார்க்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் பாஸ்க்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா பகலில் ஃபுல்லாக அவங்க அட்வென்ச்சர் மாதிரி தான் பண்ணுறாங்க. நைட் பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க சில இதை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பெர் ஹெட் வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது போக அட்வென்ச்சர் கேம்ஸ் நிறையா இருக்குது. ட்ராம்போலின், அது மாதிரி வந்து ரோலர் கோஸ்டர், அது மாதிரி ரோப் சேர், அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸும் வச்சுருக்குறாங்க. அது எல்லாமே பகலில் தான் அவங்க பண்ணுறாங்க. நாங்கள் நைட்டு போனதுனால இதெல்லாம் எதுவுமே வந்து பண்ண முடியல. இப்போ பார்க்குள்ளார நுழைஞ்சிட்டோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவங்க கட்டி விட்ருக்காங்க. அந்த பிரிட்ஜ் பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமே ரோப்பால் அவங்க வந்து கைப்பிடி மாதிரி கட்டியிருக்கிறாங்க பேலன்ஸுக்காண்டி. சென்டரில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டனில் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் அளவு இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜில் நீங்கள் நடக்கிறப்ப ரொம்ப சேஃபாக நீங்கள் நடக்கணும். ரொம்ப பஞ்சாகவும் போகக்கூடாது, ஓடவோ கூடாது, அதுமாதிரி குதிக்கவும் கூடாது. ஸோ 2 பேராக அந்த மாதிரி மெதுவாக நீங்கள் நடந்து எப்பயும் போல் கேஷுவலாக நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து நிறைய சீரியல் பல்பில் வந்து நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் பிரிட்ஜில் ஏறி நடக்கிறப்பே நான் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எடுத்தேன். அது ஒரு பெரிய க்ளோப் மாதிரி சீரியல் பல்பால் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பாறைகள் மாதிரி இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ட்ராயிங்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முகம் மாதிரி அவங்க அழகாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவே ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விதமாக டெக்கரேஷன் வந்து அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் மெதுவாக நடந்து பார்த்துட்டே போனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். பிரிட்ஜ் வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் கேவ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியான் பெயிண்டிங்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹியூமன்ஸ் உடைய பெயிண்டிங், பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ஃபிஷ்ஷஸ், ஆக்டோபஸ், அது மாதிரி வந்து நிறைய இன்செக்ட்ஸோட பெயிண்டிங்ஸு, ஃப்ளவர்ஸோட பெயிண்டிங்ஸ், நிறைய விதமான பெயிண்டிங்ஸ் அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அந்த நியான் லைட் அதில் பட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நியான் லைட் ட்ராயிங்ஸ் வந்து நான் வரையும் பார்த்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நியான் லைட் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ ஒரு பெரிய க்ளோப் மாதிரி இருந்துச்சு. அதில் நிறைய சீரியல் லைட்லாம் போட்டு வச்சு உள்ள சேர்ஸ் போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதில் உட்காந்துருக்கு ரொம்ப ஆசை. நிறையா க்ரௌடு இருந்தனால என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் வெறும் வீடியோஸ் கூட எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த வந்து நம்ம வந்து ஸ்கேரி ஹவுஸ்க்குலாம் போயிருக்கோம். ஸ்கேரி ஹவுஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பொம்மை வந்து பேய் மாதிரி வேஷம் போட்டு நம்மக்கிட்ட வர மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ மனுஷங்க யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக அதில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.
ஸோ நான் அந்த வீடியோஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரொம்பவே ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப ஸ்கேரி ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி ஆகணும். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹியூமன்ஸ் யாருமே கிடையாது, எல்லாமே பொம்மைகள் தான். அதே மாதிரி இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. சுற்றி வந்து இந்த ட்ரம்ஸ் மாதிரி ரோலிங்கில் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரிட்ஜ் அப்படியே தான் இருக்கும். அந்த ட்ரம்ஸ் மட்டும் ரோலிங் ஆகும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸ்கேரி ஹவுஸ் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து அக்வேரியம் தான். அக்வேரியம் பார்த்து ரொம்ப ரொம்ப சின்னதான அக்வேரியம் தான். ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. நம்ம சென்னையில் மரைன் கிங்டத்தில் இருக்கிற மாதிரி பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் கூட அவ்வளோவா கிடையாது. எல்லாமே குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா இருந்துச்சு. அது சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருந்தேன். அக்வேரியம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் லேசர் ஷோ தான் போயிட்டுருக்கோம். ஸோ லேசர் ஷோ போகிற வழியில் நிறைய சீரியல் லைட்ஸ் போட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பார்க்குக்கு அழகே பார்த்தீங்கன்னா போகிற வழி நிறைய சீரியல் லைட்ஸில் அழகழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தது தான். அதேமாதிரி உள்ளுக்குள்ளேயே பார்த்தா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி, அது மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் லேசர் ஷோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைட்ஸ்லாம் வந்து லேசரில் இருக்கிற மாதிரி அவங்க அழகாக வச்சுருந்தாங்க. அது மாதிரி நிறைய ட்ரீஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வர மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்ஜாய் பண்ணிட்டே போனோம். இப்போ வந்து லேசர் ஷோக்கு வந்துவிட்டோம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா டைப்பில் ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்ஸில் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து உட்காந்து தான் நம்ம லேசர் ஷோ பார்க்க போகிறோம். இந்த லேசர் ஷோவில் வந்து தீம் மாதிரி வச்சு அவங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பசுமையான காடு. அந்த காட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் வந்து வாழ்ந்துட்டு வருது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு நாள் தான் அதில் வந்து ஃபயர் ஆகிடுது. ஸோ ஃபயர் ஆனால் நிறையா வந்து இறந்து போயிடுது. சில அனிமல்ஸ் வந்து அந்த காட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுது. அதுக்கப்புறம் சில நாள் அது நார்மல் ஆகி திருப்பி அந்த காடு நல்லா பசுமையாகி எல்லா மிருகங்களும் வந்து திருப்பி ஒன்றா வாழுது. அதைத்தான் வந்து தீ மாதிரி காமிச்சு தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லேசர் ஷோ முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் மாதிரி இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே வந்து சிமெண்ட்டால் வந்து நிறையா ஸ்டாச்சூஸ் மாதிரி அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 101 ஸ்டாச்சூஸ் வந்து அதில் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை, ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் சில மிருகங்களை மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நின்று எல்லா மிருகத்தையும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம அந்த ஸ்டாச்சூஸ் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து ரெசார்ட் கிளம்பிட்டோம். இப்போ மணி வந்து 9:30 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் டின்னருக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அங்கே போய் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரெசார்ட்லேயே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அங்கே போய் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயர் கொஞ்சம் போட்டோம். அது பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே தூங்க போயிட்டோம். சனிக்கிழமை இப்படி தான் போச்சு. ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ முடியுது. அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.